இங்கு இருக்கின்ற அனைத்து நண்பர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று நான் இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர்களே, குறிப்பாக எங்களுக்கு மத்தியிலே உரையாற்ற இருக்கின்ற அருமை இந்த துணை சேர்மன் அவர்களே, அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரி, மிக முக்கியமான அம்சமாக இதை பார்க்கிறோம். படிக்கின்ற விஷயத்தை ஆர்வமூட்டுவதற்கும் அதிலே மக்களை உணர்வுபூர்வமாகவும் அவர்களை ஒருங்கிணைப்பதற்கும் உண்டான ஒரு வாய்ப்பு இந்த புத்தக கண்காட்சியின் மூலமாக கிடைக்கிறது. ஒரு காலம் இருந்தது, தேடி சென்றோம் கல்வியை தேடி. ஆனால் இப்பொழுது கல்வி அவர்களை தேடி செல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துவிட்டது. அந்த அடிப்படையில் நாம் ஆங்காங்கே இது போன்ற கண்காட்சிகளை நடத்தி அல்லது பொது கண்காட்சிகளிலே நமது நிறுவனங்களுடைய புத்தகங்களை அங்கே இடம்பெற செய்து இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டு வருகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இறைவனுடைய வாசகம் அதுதான் முதல் வாசகம். முதலில் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த வாசகம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம். இந்த 5 வசனங்கள் தான் முதலில் என்ன செய்தது, இறங்கியது. அங்கே எதை வேண்டுமானாலும் படித்துவிட்டு போக சொல்லவில்லை. இக்ரா, படியுங்கள், ஆனால் பயனுள்ளதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற ரீதியிலே இறைவன் திருப்பெயர் கொண்டு அழகுங்கள், படியுங்கள் என்று இறைவன் சொல்கிறார். அத்துடன் நிறுத்தவில்லை, நீங்கள் படித்ததை ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று சொல்கிறார். அலக் என்று குறிப்பிட்டு காமிக்கிறார். படைப்பின் தன்மையை இறைவன் குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கிறார். அந்த படைப்பின் தன்மையை ஆராய்ச்சி செய்ய சொல்கின்றார். ஆக படிப்பது ஒன்று இருக்கிறது, அதை ஆய்ந்து படிப்பது, ஆராய்ச்சி கண்கொண்டு படிப்பது என்று ஒன்று இருக்கிறது. கடைசியாக அல்லம பில் கலம், அதை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்றும் இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறார். இந்த 3 அம்சத்தையும் நீங்கள் தொடராக பார்த்தீர்கள் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற அம்சமும் இதிலே நீங்கள் இங்கே இருப்பதை பார்க்கலாம். நேற்றுக்கு முந்தைய தினம் முதல் அவர்கள் அறிவித்த ஒரு முக்கியமான அறிவிப்பின் அம்சத்தையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே ஆராய்ச்சியின் வெளிப்பாடாக இரும்பு தாதுகளை உருவாக்கியவர்கள் மட்டுமல்ல, அதை கண்டுபிடித்து அதன் அம்சங்களை வெளிப்படுத்தி கொண்டு வந்தவர்கள் தமிழன் என்ற ரீதியிலே, தமிழ்நாட்டில் தான் என்ற ரீதியிலே அங்க குறிப்பிட்ட வாசகம் ஒரு முக்கியமான அம்சம். ஆக எதுவாக இருந்தாலும் படிக்கலாம், படிக்க வேண்டும், அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அதை பதிவு செய்ய வேண்டும், அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே திருக்குர்ஆனிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சூரத்துல் கஸஸ் என்ற அத்தியாயத்திலும் சூரத்துல் அன்பியா என்ற அத்தியாயத்திலும் அது வருகிறது. அதிலே இந்த காலகட்டங்கள், இந்த 3200 என்ற இந்த காலகட்டங்களில் அங்கே நாம் தாவூத் நபிக்கு இரும்பை வசப்படுத்தி கொடுத்தோம் என்ற வாசகமும் வருகிறது. அந்த வாசகத்தை இந்த தமிழ் அம்சத்தினுடைய அந்த தொடர்பையும் இன்னொரு ஆராய்ச்சிக்கு நாம் கொண்டு சென்றோம் என்று சொன்னால் அதிலும் ஒரு உண்மை விளங்கும் என்ற அம்சத்தையும் இங்கே பதிய வைத்தவர்களாக வல்ல இறைவன் எதை கற்றோமோ அதை சரியாக கற்பதற்கும், அதை சரியாக பின்பற்றுவதற்கும், அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உண்டான வாய்ப்பையும் சூழலையும் தந்திர வேண்டும் என்று பிரார்த்தனையுடன் நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவன்.